ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அவங்களோட ட்ரேடிங் கரியரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக நம்ம சேனல் எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு தான் நம்ம வீடியோ முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், அதில் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், எதையும் பிளைண்டாக நம்பாதீங்க. ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு நேத்து குடுத்திருந்த லெவல்ஸ், மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே குடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தது? லெவல்ஸ தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 24,916 அங்க ஓப்பன் பண்றான். நல்ல தங்கம் மாரி 916ல ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணி அங்க இருந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் அங்க ஒரு சப்போர்ட் எடுக்குறான். சப்போர்ட் எடுத்தவன் ப்ரீவியஸ் டே ஹையும் அந்த ஏரியால தான் இருக்கு. டைரக்டா நாம கொடுத்திருந்த R1 அங்க வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் சப்போர்ட், அதுக்கடுத்து நல்ல R2 பிரேக் பண்ணி மேல போயிட்டான். அதுக்கு அடுத்து அவன் எடுத்திருந்த கரெக்ஷன் ஏரியா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நாம கொடுத்திருந்த R1 R2 R1 இந்த ஏரியால தான் கரெக்ஷன் அப்படின்றதே கிடைச்சிருந்தது. நாம இந்த லெவல்ஸை தாண்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டிசைடிங் ஸ்ட்ரைக் அப்படின்றதே 24,850 இந்த ஸ்ட்ரைக் தான் டிசைட் பண்ண போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம். இதுக்கு மேல இருக்கா இல்ல இதுக்கு கீழே இருக்கா அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது இந்த 850க்கு மேல நாம நேத்தே சொல்லியிருந்தோம். க்ளோசிங் நமக்கு 850க்கு மேல இருக்கிறனால தொடர்ந்து மேல போகதா வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே விஷயங்கள் தான் நடந்திருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து நாம சொல்ற விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி தான் நடக்குது. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். பிரீமியத்தை ஃபாலோ பண்ணுங்க. பிரீமியம் தான் எல்லாமே. இப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரி டே நிஃப்டி பொறுத்தவரையும் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இந்த எக்ஸ்பைரி டேல என்ன நடக்க போகுது? ஓடிஎம் பிரைஸ் எல்லாம் ஜீரோ ஆக போகுது. ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாம் அவங்களோட ரியல் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ கொடுக்க போறாங்க. இந்த வேல்யூலாம் எங்க எப்போ கொடுக்க போறாங்க அப்படின்றது பிரிச்சு பாருங்க. மார்க்கெட் இப்போ நமக்கு லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோஸ் அப்படின்றது இங்க இருக்கு 25,072 அங்க இருக்கு. ஆனா நமக்கு க்ளோசிங் அப்படின்றது டேவோட க்ளோசிங் 77ல கொடுத்துருக்கான். இங்கவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல இருக்கு. இந்த 5 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ரன் ஆகுறது சாயந்தரம் 3:30 வரையும் தான் மார்க்கெட் ரன் ஆகுது. ஆனா இந்த 77ன்னு கொடுத்துருக்க பிரைஸ் இந்த 3:30க்கு அப்புறமா தான் கிடைக்கும். புரியுதுங்களா? 3:30க்கு அப்புறமா கிடைக்குது அப்படின்னா மார்க்கெட் அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் மார்க்கெட்டா மினிமம் ஒரு 20 செகண்டுக்கு 20 செகண்ட் மார்க்கெட் இந்த 3:30 தாண்டி 20 செகண்ட் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிரைஸே கொடுப்பாங்க. நீங்க இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல ஒவ்வொரு காலோட ஸ்ட்ரைக்கும் புட்டோட ஸ்ட்ரைக்கையும் செக் பண்ணி பாருங்க. காலோட பிரைஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரைக்கு கூட ஆட் பண்ணுங்க. புட்டோட பிரைஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரைக் கூட மைனஸ் பண்ணுங்க. லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் கடைசியா 3:30க்கு அவங்க இருக்கிற எல்டிபிங்களை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3:30 தாண்டி போஸ்ட் மார்க்கெட் பிரைஸா கொடுக்க போற அந்த பிரைஸை அந்த காலோட ஸ்ட்ரைக்கும் புட்டோட ஸ்ட்ரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்க எந்த காலோட ஸ்ட்ரைக் எந்த புட்டோட ஸ்ட்ரைக் வேணாலும் எடுத்து செக் பண்ணுங்க. ஐடிஎம்ல எடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்க தான் முடிய போகுது அப்படின்ற விஷயத்த அந்தந்த ஸ்ட்ரைக்ல இருக்க பிரீமியம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கும். அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல தான் முடிய போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே மார்க்கெட் பிரீமியம் சொல்றது தான் கேட்குது, ஸ்பாட் சொல்றத பிரீமியம் கேட்கறது கிடையாது அப்படின்றது தெளிவா உங்களுக்கு புரியும். அது புரிஞ்சுது அப்படின்ற பட்சத்துல தான் இங்க மார்க்கெட்ல வெளிப்படையா இருக்கிற டேட்டாஸை விட்டு நீங்க வெளியே வருவீங்க. ஒரு சார்ட் பேட்டர்னை பார்த்து ட்ரேட் பண்றதோ இல்ல கேண்டில் ஸ்டிக் பார்த்து ட்ரேட் பண்றதோ இதை தாண்டி மார்க்கெட்ல இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இதெல்லாம் விட்டு நீங்க வெளியே வருவீங்க. ஏன் அப்படின்னா இங்க பிரீமியம் முன்னுமே சொல்ல போகுது ஸ்பாட் என்ன பண்ண போகுது அப்படின்றத.
அப்போ பிரீமியத்தை பார்த்து ஒரு செல்லர் அவன் வச்சிருக்க பொசிஷனை ஆல்டர் பண்றதா, ஆட் பண்றதா இந்த வேலையை பார்ப்பாங்க. இதை அவங்க என்ன நடந்தா பண்றாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போறது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க ஹை, லோ, எல்டிபி, ப்ரீவியஸ் க்ளோஸ் இவ்வளவுதான். இந்த பிரைஸுங்களை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும், மார்க்கெட்டை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் அடுத்து என்ன பண்ண போகுது அப்படின்றத முன்னமே உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பிரீமியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பிரீமியம் தான் எல்லாமே. சரி, இப்போ நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உள்ள லெவல்ஸ், இன்னைக்கு பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உள்ள லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,194, 25,147, 25,052, 25,005. இதுதான் நாம இன்னைக்கு உள்ள லெவல்ஸாக எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸ் டைரக்டாவே நாம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கு. ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா நாம 25,000, 25,100 இந்த ஸ்ட்ரைக்கை தான் நாம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்திருக்கோம். அதுல வெறும் 47 ரூபா தான் ஆவரேஜ் பிரைஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லெவல்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கோம். ஒரு சின்ன ரேஞ்சாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, பிரீமியம் எப்படி என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த லெவல்ஸை தாண்டி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேத்து இந்த 850க்கு மேல இருக்கும்போது அப்சைட் போக வாய்ப்பு. அதுவும் எது வரையும் அப்படின்னா 25,000 அந்த ஏரியாவை தான் நாம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் நேத்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் அதிகமாகவே ஹை வந்தாச்சு அந்த 25,000 தாண்டி. இன்னைக்கு என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா அதிகபட்சம் ஒரு சைட்வேஸ்குள்ள இருக்கிற மாதிரி அப்படிதான் தெரியுது பிரீமியத்தை பொறுத்தவரையும். ஏன்னா பிரீமியம் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 47 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த 47 பாயிண்ட்டை இன்னைக்கு 3 மணிக்குள்ள டிகே பண்றதுக்கு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சும்மா சைட்வேஸ்ல இருந்தாவே இந்த 47 பாயிண்ட் 6 மணி நேரத்துல ஈஸியா ஜீரோ பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பிரீமியம் எந்த அளவு அதிகமா இருக்கு, ஏடிஎம்ல பிரைஸ், ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல எந்த அளவு ஆவரேஜ் பிரைஸ் அதிகமா இருக்கோ அந்த அளவு மூவ்மெண்ட் அப்படின்றது வேகமா கிடைக்கும். ஏன்னா அந்த ஏடிஎம் பிரைஸை ஜீரோ பண்ணி ஆகணும். அந்த ஏடிஎம் பிரைஸ் அதிகமா இருக்கும்போது ஒரே இடத்துல நிறுத்தி ஜீரோ பண்ண முடியாது, மேலே கீழே மூவ் பண்ணி ஆகணும். ஆனா இந்த பிரீமியம் கம்மியா இருக்கிற பட்சத்துல ஒரே இடத்துல நின்னாவே பிரீமியம் ரொம்ப சீக்கிரமா ஜீரோவை நோக்கி டிராவல் பண்ணிடும். ஓகே, நம்ம பிரீமியத்தை பொறுத்தவரை 25,000 இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சப்போஸ் இந்த 25,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,000ல பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது, புட் சைட்ல பிரீமியம் சப்போர்ட் அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா தான் டவுன் சைட்ல நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நேத்துக்கு ஹைக்கும் லோவுக்கும் டிஃப்ரெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்றனால திரும்ப நேத்தைய லோவை போய் ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் இந்த 25,000க்கு கீழே இருக்கிற பட்சத்துல. ஓகேங்களா? பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி நமக்கு இன்னமும் மார்க்கெட் அப்சைட் போறேன் அப்படின்ற போகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லல. ஏன்னா நாம சொல்ற இந்த 25,000 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறதே மார்க்கெட் தொடர்ந்து மேல போக தான் வாய்ப்பு. இப்போ நமக்கு க்ளோசிங் அப்படின்றது 25,72ல இருக்கு, 77ல இருக்கு. ஸோ தொடர்ந்து மேல போக தான் வாய்ப்பு. பிரீமியம் இல்லாதனால நம்மளோட R2 இந்த ஏரியா 25,200 இந்த ஏரியால ஒரு ரெசிஸ்டன்ட் செயல்படுறதுக்கு வாய்ப்பாகவும் தெரியுது. ஓகேவா? நம்ம ஜஸ்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி பிரைஸ் எடுத்திருக்கோம், இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். அந்த லெவல்ஸ் ஸ்பாட் இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 25,100 புட் அப்படின்றவன் உங்களுக்கு 47, 94ன்னு வச்சுக்கோங்க. அந்த 94 விட அதிகமா இருக்கிற பட்சத்துல இந்த 25,000க்கு கீழே மார்க்கெட்டை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இல்ல 2500 கால் அப்படின்றவன் அந்த 94 ரூபாய்க்கு மேல இருக்கிற பட்சத்துல மார்க்கெட்டை இந்த 2594 இந்த பிரைஸுக்கு மேல நிறுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். எல்லாமே சிம்பிள் கூட்டல் கழித்தல் தான். இதை தாண்டி மார்க்கெட்ல வேற எதுவுமே கிடையாது. மார்க்கெட் இந்த ஆப்ஷன் ட்ரேடோட ஃபார்முலா மட்டும் தான் பெருசே தவிர நீங்க புரிஞ்சுக்கிறது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ இதோட முடிச்சுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.